இந்த 2 விஷயங்கள் மட்டுமே பண்ணாங்கன்னா ஒரு 15 to 20 இயர்ஸில் ஒரு நல்ல பொசிஷனுக்கு அவங்க வரலாம். நிறைய பேர் என்ன சொல்லுவாங்க, கோல்டோட விலை ஏறிட்டே போகும், நீங்கள் கவலையே பட வேணாம், ரொம்ப சேஃப். 100% தப்பு. This festive season, travel the world with Grand Royal Tours. அழகு தரும் மூலிகைகள், ஆரோக்கியம் தரும் மருத்துவர்கள். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ். அடையார் ஆனந்த பவன் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் மற்றும் A2B வெஜ் ரெஸ்டாரண்ட். உங்கள் பசியார எங்கள் ருசி பேசும். 100% MF நான் இன்வெஸ்ட் பண்றதுனால தான் நான் இங்கே உட்காந்துட்டு இருக்கேன். அது இப்போ டவுட்டே இல்லை. பட் என்னன்னா உடனே நடக்காது. உங்களுக்கு ஒரு 15 to 20 இயர்ஸ் நீங்கள் டைம் கொடுக்கணும். அவங்க ரெகுலராக டிசிப்ளின்டாக இன்வெஸ்ட் பண்ணாங்கன்னா 1, அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டை வருஷம் இன்க்ரீஸ் பண்ணாங்கன்னா 2, இந்த 2 விஷயங்கள் மட்டுமே பண்ணாங்கன்னா ஒரு 15 to 20 இயர்ஸில் ஒரு நல்ல பொசிஷனுக்கு அவங்க வரலாம். மல்டிபிள் சோர்ஸ் ஆஃப் இன்கம் ரெடி பண்ணுறதுக்கு இப்போ பெரிய அர்ஜென்சி இல்லை. நான் என்னுடைய 25, நான் ஏஜ் 25 இல்லை ஏஜ் 30 இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். லாஸ்ட் 15-20 இயர்ஸாக நான் இன்வெஸ்ட் பண்ணிட்டு வரேன். அப்போ ஓரளவுக்கு நான் நல்ல ஸ்டேட்டஸ்க்கு வந்துட்டேன் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அதுக்கப்புறம் அந்த டைவர்சிஃபை பண்ணுறதை பற்றி யோசிக்கலாம். கோல்டு இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா லாஸ்ட் ஒரு 10 இயர்ஸ் டேட்டா பார்க்கும்போது CAGR வந்து 10 to 12% அப்படிங்கிறது வந்து கொடுத்துருக்கு. பட்டு சார் வந்து இஸ் நாட் வெரி ஃபாண்ட் ஆஃப் கோல்டு இன்வெஸ்ட்மெண்ட், அந்த பக்கம் வந்து போக வேண்டாம், அதை லிமிட்டடாகவே வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கான காரணம் என்ன? கோல்டோட விலையெல்லாம் ஏறிட்டே போகாது. நான் வந்து கோல்டு இன்வெஸ்ட்மெண்ட் வேண்டான்னு நான் சொல்ல. நான் என்ன சொல்லுறேன், முக்காவாசி பேருக்கு கோல்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணுங்கிற ஆசை இருக்கே தவிர அதோட ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் என்னன்னு தெரியாது. அப்போ நீங்க அந்த ரிஸ்க்கை திருப்பி ஒரிஜினல் ரிஸ்க் கொண்டு வரணும்னா, திருப்பி 10% கொண்டு வரணும்னா நீங்க எய்தர் கோல்ட்லேருந்து எடுக்கணும், ஃபிக்ஸட் இன்கம்லையோ ஈக்விட்டிலையோ போடணும், இல்லை இங்கிருந்து கோல்டுக்கு போடணும். அதுக்கு நீங்க தயார்னா தாராளமாக கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணுங்க. இல்லைன்னா தயவுசெய்து கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணாதீங்க. 100% உங்களுக்கு வந்து இந்த அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருந்துட்டு தான் இருக்கும். சார், MF பற்றி இன்னொரு மிஸ்கன்செப்ஷன் கூட இருக்குது. மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் இன்வெஸ்ட் பண்ணி இங்கே யாரும் வந்து ரிச்சாலாம் ஆகுறது இல்லை, இது வந்து ஜஸ்ட்டு சொல்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி. எங்களுக்கு முன்னாடி ஒரு லைவ் எக்ஸாம்பிள் நாங்கள் வந்து பார்த்துட்டு இருக்கோம். நீங்களுமே வந்து நிறைய லைவ் எக்ஸாம்பிள்ஸ் உங்களோட ரீடர்ஸ் கிட்ட இருந்தெல்லாம் நீங்கள் கேட்டிருப்பீங்கல்ல சார். ஸோ லைவாக இத்தனை விஷயங்கள் நடந்திருக்கு MFல இன்வெஸ்ட் பண்ணி அப்படின்னு எங்கள் ஆடியன்ஸ்க்காக. 100% MFலாம் இன்வெஸ்ட் பண்ணுறதுனால தான் நான் இங்கே உட்காந்துட்டு இருக்கேன். அது இப்போ டவுட்டே இல்லை. என்னன்னா உடனே நடக்காது. உங்களுக்கு ஒரு 15 to 20 இயர்ஸ் நீங்கள் டைம் கொடுக்கணும். ப்ளஸ் நீங்கள் எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணுறீங்கிறது முக்கியம். என்னால் வந்து என்னுடைய சேலரினால என்னால் வந்து ஒரு ஆல்மோஸ்ட் 10 to 12 இயர்ஸில் ஃப்ரம் ஜீரோலேருந்து ஒரு ஃபைனான்ஷியல் இண்டிபெண்டன்ஸ் என்னால் அடைய முடிஞ்சுது. அஃப்கோர்ஸ் மியூச்சுவல் ஃபண்ட்ஸை மட்டும் யூஸ் பண்ணி, மட்டுமே சேலரியை மட்டும் யூஸ் பண்ணி. நான் எங்கேயும் வெளிநாட்டுக்கெலாம் போனதில்லை, ஏதோ கவர்மெண்ட் சேலரியில், பட் நல்ல சேலரி. பட் எல்லாராலையும் அது முடியாது. ஸோ ஒருத்தருக்கு சேலரி டிஃப்ரெண்ட்டாக இருக்கலாம். ஆனால் அவங்க ரெகுலராக டிசிப்ளின்டாக இன்வெஸ்ட் பண்ணாங்கன்னா 1, அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டை வருஷம் இன்க்ரீஸ் பண்ணாங்கன்னா 2, இந்த 2 விஷயங்கள் மட்டுமே பண்ணாங்கன்னா ஒரு 15 to 20 இயர்ஸில் ஒரு நல்ல பொசிஷனுக்கு அவங்க வரலாம். அவங்களுக்கே ஒரு கான்ஃபிடென்ஸ் வந்துடும். எல்லாரும் என்ன சொல்லுவாங்க, ஒரு முதல் கோடியை பார்த்துட்டாங்கன்னா பயங்கர கான்ஃபிடென்ஸ் வந்துடும். அவ்வளோ கோடிலாம் கூட இல்லை, ஒரு 10 லட்சம் 15 லட்சம் கோலாக வச்சுங்க. அவங்களுக்கு அதுலேயே ஒரு 10% கான்ஃபிடன்ஸ் கிடச்சா போதுமே, அதை வச்சு நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக பில்ட் பண்ணலாம். ஸோ அந்த ஒரு சின்ன சின்ன மைல் ஸ்டோன்ஸ், சின்ன சின்ன கோல்ஸ் வச்சுட்டிங்கனாலே உங்களால் டெஃபினட்டாக அது முடியும். பட் இது வெரி மேரத்தான். அதை வந்து உடனேலாம் நீங்கள் பலன் எதிர்பார்க்கக்கூடாது. நீங்கள் பாட்டு மெஷின் மாதிரி இன்வெஸ்ட் பண்ணிகிட்டே இருக்கணும். சார், நீங்கள் வந்து உங்களோட விளாக்ஸில் நாங்கள் பார்த்துருக்கோம், அதர் இன்கம் ஸ்ட்ரீம்க்கு வந்து ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க அப்படின்னு சொல்லியிருப்பீங்க. இப்போ இருக்கிற சினாரியோவில் அது எந்த அளவுக்கு முக்கியம் சார்? மல்டிபிள் சோர்ஸ் ஆஃப் இன்கம் வந்து இப்படி ரெடி பண்ணிக்கலாம். மல்டிபிள் சோர்ஸ் ஆஃப் இன்கம் ரெடி பண்ணுறதுக்கு இப்போ ஒரு பெரிய அர்ஜென்சி இல்லை. அது வந்து நீங்கள் முதல்ல வந்து ஒரு போர்ட்ஃபோலியோவில் இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிக்கணும். 50 to 60% ஈக்விட்டி, மீதி ஃபிக்ஸட் இன்கம். இதில் நான் ரெகுலராக இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். நான் என்னுடைய 25, நான் ஏஜ் 25 இல்லை ஏஜ் 30 இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். லாஸ்ட் 15-20 இயர்ஸாக நான் இன்வெஸ்ட் பண்ணிட்டு வரேன். அப்போ ஓரளவுக்கு நான் நல்ல ஸ்டேட்டஸ்க்கு வந்துட்டேன் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அதுக்கப்புறம் அந்த டைவர்சிஃபை பண்ணுறதை பற்றி யோசிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், நான் வந்து ஃபைனான்ஷியல் இண்டிபெண்டன்ஸ் அட்டைன் பண்ணதுக்கு அப்புறம் தான் வந்து ஈக்விட்டி இன்வெஸ்டிங்லேயே நான் ஆரம்பித்தேன். அதுவும் என்னுடைய வந்து டிவிடெண்ட் போர்ட்ஃபோலியோ. பெருசாக ரிட்டர்ன்லாம் பெருசாக வராது, ஆனால் டிவிடெண்ட்ஸ் கொடுப்பாங்க. ஸோ அது ஒரு சோர்ஸ் ஆஃப் இன்கம். ப்ளஸ் வந்து உங்களுடைய ஸ்கில்ஸை வந்து யூஸ் பண்ணி நான் ரிட்டையர்மெண்ட்டுக்கு அப்புறம் எப்படி என்னுடைய ஸ்கில்ஸை நான் யூஸ் பண்ணி அதை பணமாக்கலாம், எப்படி நான் வந்து மற்றவங்களுக்கு உதவியாக இருக்கலாம். மேபி பை ரைட்டிங் கண்டென்ட், கிரியேட்டிங் கண்டென்ட், இல்லை ஃப்ரீலான்ஸ் பண்ணுறது. இந்த மாதிரியான ஒரு பிளானிங் வந்து லாஸ்ட் டைம், இப்போ நான் 55ல் நான் ரிட்டையர் ஆக போகிறேன்னு வச்சுங்களேன், ஒரு 50
இல்லை 45லேருந்து இதை பற்றி பிளான் பண்ண ஆரம்பிக்கும். ஒரு 5-10 இயர்ஸ் ரன்வே கொடுத்தீங்கன்னா தான் உங்களால் அதை எஸ்டாப்ளிஷ் பண்ண முடியும் அடுத்த இன்கம்க்கு. அதுக்கப்புறம் தான் அது இன்கம் சோர்ஸே ஆரம்பிக்கும். பட் அது போதும். நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, நான் வீடு வாங்குறேன், ரெண்டல் இன்கம்காக வீடு வாங்குறேன்பாங்க. என்ன ஒரே ஒரு ப்ராப்ளம்னா, லிக்விட் வெல்த் இல்லாமல் நீங்கள் கடன் வாங்கி செகண்ட் ஹவுஸ் வாங்கினீங்கன்னா அதை வச்சு உங்களால் ரெண்டல் இன்கம் எவ்வளோ வரும்னு சொல்ல முடியாது. ரெண்டல் இன்கம் ரெகுலராக வரும்னு சொல்ல முடியாது. ஸோ நீங்கள் அதை விற்கிறதுக்கும் ரெடியாக இருக்கணும். நிறைய பேர் அதை விற்கிறதுக்கு ரிலக்டண்ட்டாக இருப்பாங்க. ஏன்னா ரியல் எஸ்டேட் வந்து ஒரு பெரிய எமோஷனல் டாபிக். நான் கஷ்டப்பட்டு வாங்கியிருக்கேன், இதை நீ போய் விற்க சொல்கிறியே, என்னோட ரிட்டைர்மெண்ட்டுக்கு பணம் இல்லைனாலும் பரவாயில்ல, இதை நான் விற்க மாட்டேன்னு சொல்கிறவங்கலாம் நான் பார்த்துருக்கேன். ஸோ அதனால் ரிட்டைர்மெண்ட் ரெண்டல் இன்கம் வந்து ஒரு சோர்ஸ் ஆஃப் இன்கமாக அன்லெஸ் அவங்களுக்கு நிறைய பணம் இருந்தால் தவிர பார்க்கக்கூடாது, தேவையில்லாததுங்கிறது என்னுடைய கருத்து. நிறைய பணம் இருக்கலாம் அவங்களுக்கு, நான் ஃபுல்லாக இன்வெஸ்ட் பண்ணிட்டேன்ப்பா, என் ரிட்டைர்மெண்ட்டுக்கெலாம் நிறைய இன்வெஸ்ட் பண்ணிட்டேன், இன்னும் எனக்கு அடிஷ்னல் பணம் இருக்குது, அதை வச்சு ஐ வாண்ட் டு பை ரியல் எஸ்டேட், நான் அதை ரெண்டல் இன்கமாக யூஸ் பண்ணுறேன்னா ஓகே, தென் இட்ஸ் ஃபைன். பட் என்னால் ரிட்டையர்மெண்ட்டுக்கே போர்ட்ஃபோலியோவில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கே எனக்கு பணம் இல்லை, ஆனால் எனக்கு செகண்ட் இன்கம், செகண்ட் வீடு வேணும் அப்படின்னு சொல்கிறது தப்பு. அடுத்ததா எல்லாருக்கும் இருக்கக்கூடிய ஒரு மேஜர் கொஸ்டின் வந்து, பட்டு சார் எதனால இண்டெக்ஸ் ஃபண்ட்ஸ்க்கு மட்டுமே வந்து ஒரு சப்போர்ட் கொடுக்குறாங்க? ஐயோ, டேட்டா வேறு எதுவுமே இல்லை. முதல்ல நானும் நம்பலை. நானும் வந்து இண்டெக்ஸ் ஃபண்ட்ஸ் வந்து 2018-19 வரைக்குமே நான் பார்த்த அளவுக்கு இண்டெக்ஸ் ஃபண்ட்ஸ் நான் எப்போ பார்த்தாலும், நான் கேஷுவலாக பார்க்கும்போது ஆக்டிவ் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் தான் எப்போவுமே நல்லா பண்ணிகிட்டே இருந்த மாதிரி எனக்கு ஒரு பேசிக் ஒப்பீனியன் இருந்தது. ஆனால் அதுக்கப்புறம் எஸ்பெஷலி ஆஃப்டர் த கோவிட் பீரியட் நான் பார்த்த அளவில் கொஞ்சம் டீப்பாக பார்த்த ஆரம்பித்தோடனே ஏதாவது ஒரு கேட்டகரி எடுத்துங்களேன், லார்ஜ் கேப், மிட் கேப், லார்ஜ் மிட் கேப், ஃப்ளெக்ஸி கேப், எந்த கேட்டகரி எடுத்தாலும் நீங்கள் ஒரு பெஞ்ச்மார்க் எடுத்தீங்கன்னா அந்த பெஞ்ச்மார்க்கை கன்சிஸ்டண்ட்டாக 50% ஆஃப் த ஃபண்ட்ஸ் தான் பீட் பண்ணுது. ஸோ இப்போ நான் ஒரு 100 ரிட்டர்ன் பீரியட் பார்க்குறேன்னு வச்சுங்களேன், 5 இயர் ரிட்டர்ன்ஸ் 100 டேட்டா பாயிண்ட் இருக்குங்கிட்ட. இந்த 100 டேட்டா பாயிண்ட் 5 இயர் ரிட்டர்ன் டேட்டா பாயிண்ட்ஸில் ஒரு ஃபண்டு பார்த்தீங்கன்னா 50% தான் பீட் பண்ணியிருக்கோம். 50%ங்கிறது காயின் டாஸ். பாதி டைம் ஹெட் விழும், பாதி டைம் டெயில் விழும். அது எதுக்கு அந்த ஆளுக்கு நான் அடிஷ்னலாக இன்கம் ஃபீஸ் கொடுக்கணும்? நான் பேசாமல் ஒரு இண்டெக்ஸ் ஃபண்டில் போட்டு போவேன். ஏன்னா இது என்ன பிரச்சனைனா, நான் சொன்ன மாதிரி ஆக்டிவ் ஃபண்டோட பர்ஃபார்மன்ஸ் மேலேயும் கீழேயும் போயிட்டே இருக்கும். இப்போ இண்டெக்ஸ் ஃபண்ட் வந்து ஒரு கோடு போடுறோம்னு வச்சுக்கலாம், ஆக்டிவ் ஃபண்ட் வந்து மேலேயும் கீழேயும் இருக்கும். சில சமயம் பெட்டராக பர்ஃபார்ம் பண்ணும், சில சமயம் பெட்டராக பர்ஃபார்ம் பண்ணாது. என்னுடைய போர்ட்ஃபோலியோவே பல வருஷங்கள் ஆக்டிவ் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ், எங்கிட்ட இப்போ இருக்கிற கரண்ட் ஆக்டிவ் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் நல்லா பர்ஃபார்ம் பண்ணலை, இண்டெக்ஸை பீட் பண்ணலை. ஆனாலும் அதெல்லாம் தாண்டி சரி அதெல்லாம் சரி போனால் போதுன்னு நான் விட்டதுனால தான் நான் அந்த ஆக்டிவ் ஃபண்டில் இருக்கேனே தவிர, நல்லா பர்ஃபார்ம் பண்ணுறதுனால நான் அந்த ஆக்டிவ் ஃபண்ட்ஸில் வச்சுக்கல. 100% உங்களுக்கு வந்து இந்த அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருந்துட்டு தான் இருக்கும். அதுக்கு நீங்கள் ரெடின்னா ஆக்டிவ் ஃபண்ட்ஸில் போடுங்க. இல்லைப்பா எனக்கு அதெல்லாம் தேவையில்லை, எனக்கு இந்த பிரச்சனையே தேவையில்லை, எனக்கு வேண்டியது என் லைஃபு, என் ஃபேமிலி, எனக்கு இருக்கிற பர்சனல் டைமே ரொம்ப கம்மி, நான் வந்து டெய்லி ஆஃபீஸில் வந்து 14 மணி நேரம் வேலை பண்ணுறேன், அதை விட்டுட்டு நான் மீதி டைமை நான் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கணும், ஃபேமிலியோட ஸ்பெண்ட் பண்ணணும். இதை விட்டுட்டு நீ உட்காந்து இந்த ஆக்டிவ் ஃபண்டை பற்றி நீ ரிசர்ச் பண்ணு, பர்சனல் ஃபைனான்ஸை பற்றி படி, வீடியோ பாருன்னு சொன்னீங்கன்னா என்னால் முடியாது. ஏதாவது ஒரு ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ண சொன்னியா பண்ணிட்டா, அதுக்கப்புறம் வருஷத்துக்கு 30 மினிட்ஸ் அவ்வளோதான். ஏன்னா ஒரு 10 நாள் லீவ் விட்டாங்க, வெக்கேஷன் கிடைச்சது, அந்த 30 மினிட்ஸ் நான் ரிவ்யூ பண்ணிடுறேன். அந்த ரிவ்யூக்கு மட்டும்தான் எனக்கு டைம் இருக்குது, அது போதும், எனக்கு அந்த மாதிரி வாழ்க்கை இருந்தால் போதும்னு நினைக்கிறவங்களுக்கு பெஸ்ட் ப்ராடக்ட் இண்டெக்ஸ். சார் ஒருவேளை வந்து நேரம் வந்து இருக்குது, எனக்கு வந்து சில ஃபண்ட்ஸ் இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு 5 இயர்ஸ் பீரியட் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா, லார்ஜ் கேப் ஃபண்ட்ஸ் பர்டிகுலராக நிப்பான் இந்தியா ஃபண்ட்ஸ், இது வந்து ரெக்கமெண்டேஷன் இல்லை, ஜஸ்ட் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் பர்பஸ்க்காக அதெல்லாம் வந்து கொஞ்சம் பீட் பண்ணியிருக்கு இண்டெக்ஸ் ஃபண்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸ்மால் கேப் அண்ட் மிட் கேப் அப்படின்னு பார்த்தோம்னா ரிஸ்க்கு டாப் 5 ஃபண்ட்ஸ் வந்து ஓரளவுக்கு வந்து பீட் பண்ணுது அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இப்போ நேரம் இருக்கிறவங்க ரிஸ்க் எடுத்து இண்டெக்ஸ் ஃபண்ட்ஸ் இல்லாமல் டைரக்ட் ஃபண்ட்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ணலாமா? டெஃபினட்டாக பண்ணலாம். இப்போ ஆக்டிவ் ஃபண்ட்ஸா பாசிவ் ஃபண்ட்ஸாங்கிறது வந்து செகண்டரி இஷ்யூ. ஃபஸ்ட்டு வந்து எனக்கு ரிட்டையர்மெண்ட் பிளானிங் இருக்கா, என்னுடைய குழந்தைகளுக்கு எஜுகேஷனுக்கு ஒரு பிளான் இருக்கா, அதாவது ஒரு ஃபைனான்ஷியல் பிளான் முதல்ல இருக்கா இல்லையாங்கிறது தான் மெயின் கொஸ்டின். என்னுடைய கோல்ஸுக்கு இதான் அசெட் அலோகேஷன், இவ்வளோ என்னுடைய கோல் டார்கெட், இவ்வளோ இந்த டார்கெட்டுக்கு நான் இவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணணும். அந்த பிளானிங்லாம் பண்ணிவிட்டு அதெல்லாம் செட் ஆனதுக்கப்புறம் நீங்கள் ஆக்டிவாக பேசிவான்னு கேட்டிங்கன்னா நியாயமான கேள்வி. பட் முக்கால்வாசி பேர் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறவங்க, இப்போ அந்த ஆக்டிவாக பேசிவான்னு சண்டை போடுறவங்கெல்லாம் இந்த ஃபைனான்ஷியல் பிளானிங் பண்ண மாட்டாங்க. இந்த பிளானிங் இல்லாமல் எதுக்கு நான் ப்ராடக்ட்டை பற்றி பேசணும்? ஃபஸ்ட்டு இந்த பிளானிங்காக பண்ணிங்க, அதுக்கப்புறம் ஆக்டிவாக பேசிவாங்கிறது செகண்டரி கொஸ்டின். உங்களுக்கு ஆக்டிவ் ஃபண்ட்ஸ் தான் என்னால் அந்த ரிஸ்க் எடுக்க முடியும் நீங்கள் சொன்ன மாதிரி, இல்லை நான் ஏதோ ரிசர்ச் பண்ணி என்னால் எனக்கு வந்து அந்த எக்ஸ்ட்ரா ரிட்டர்ன் வேணும், அந்த எக்ஸ்ட்ரா ரிட்டர்ன் மேலே ஆசை இருக்குது அப்படின்னா
டெஃபினட்டாக அது வந்து ஒரு ரிஸ்க் தான். அந்த ரிஸ்க்கு ஒரு ரிவார்டும் கிடைக்கலாம், ரிஸ்க்கும் கிடைக்கலாம். அந்த ரிஸ்க் மீன்ஸ் 4-5 வருஷத்துக்கு பர்ஃபார்ம் பண்ணாமே இருக்கலாம். அந்த ஆக்டிவ் ஃபண்டு அண்டர் பர்ஃபார்ம் பண்ணலாம் இண்டெக்ஸை. அப்புறம் நான் என்ன ப்ராப்ளம்னா வேற ஃபண்டுக்கு இன்வெஸ்ட் பண்ணுவோம். நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, ஆக்டிவ் ஃபண்ட்ஸில் ஒரு SIP ஆரம்பிப்பாங்க. ஒரு ஆக்டிவ் ஃபண்டில் ஒரு 3 வருஷம் கழிச்சு நல்லா பர்ஃபார்ம் ஆகாது. அவங்க போடும்போது அது பெரிய ஃபண்டாக இருக்கும். எல்லா ஃபண்டையும் எல்லாரும் அந்த ஃபண்டை பற்றி நிறைய பேசுவாங்க. பெரிய பாப்புலர் ஃபண்டாக இருக்கும். அதில் இவங்களும் போடுவாங்க. ஒரு 3-4 வருஷம் கழிச்சு அது பாப்புலாரிட்டி குறைஞ்சிரும். அப்போ இவங்களுக்கு ரிட்டர்ன் கம்மியாயிடும். அப்போ என்ன பண்ணுவாங்க, இது வரைக்கும் இன்வெஸ்ட் பண்ண ஃபண்ட்ஸை தொட மாட்டாங்க, அப்படியே விட்டுருவாங்க. எப்பயாவது ஏறிச்சுன்னா பார்த்துக்கலாம்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு வேற SIP புதுசாக ஆரம்பிப்பாங்க. இந்த மாதிரியே தாவிக்கிட்டே இருப்பாங்க. அவங்க போர்ட்ஃபோலியோவில் ஒரு 10-15 ஃபண்டு வந்துடும். 10-15 ஃபண்டு வந்ததுன்னா நீங்கள் திருப்பி அதே ஸ்டாக்ஸில் ஒரு 4-5 ஃபண்டு வச்சுருப்பாங்க. அப்போ வந்து உங்களுடைய போர்ட்ஃபோலியோ ஒரு இண்டெக்ஸ் மாதிரி மாறிடும். இன்னும் நீங்கள் இண்டெக்ஸ் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணாட்டாலும் நீங்கள் நிறைய ஆக்டிவ் ஃபண்ட்ஸ் வச்சிருக்கிறதுனால யூ ஆர் ஆல்சோ ஹோல்டிங் இண்டெக்ஸ் ஃபண்ட். அதுக்கு எதுக்கு அவ்வளோ பிரச்சனை? அதனால் இந்த பிரச்சனைகள்லாம் இருக்குது. ஆக்டிவ் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணுறவங்க ஒன்று தே மஸ்ட் பி ரெடி. நான் ஃபண்ட் ஏல இன்வெஸ்ட் பண்ணுறேன், இந்த ஃபண்டு சரியாக பண்ணல, நாளிலிருந்து நான் என்னுடைய ஃபுல் இன்வெஸ்ட்மெண்ட்ஸை ஃபண்ட் பிக்கு மாற்ற போகிறேன், ஃபியூச்சர் இன்வெஸ்ட்மெண்ட்டையும் ஃபண்ட் பியில் பண்ணுவேன். அந்த மாதிரி உங்களுக்கு டேக்ஸ் போனால் போகுது அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் இருந்தால் தான் நீங்கள் ஆக்டிவ் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். என்னால் வந்து கரெக்டான ஃபண்டை கண்டுபிடிக்க முடியும்னா ஓகே, உங்களால் கரெக்டான ஃபண்டை கண்டுபிடிக்க முடியும். பட் அந்த டேட்டா வந்து பாஸ்ட் டேட்டா. ஃபியூச்சரில் எந்த ஃபண்டு நல்லா பண்ணணும்னு யாராலையும் சொல்ல முடியாது. அதை டெஃபினட்டாக ஒரு சரிவு இருக்க தான் செய்யும். எப்போ ஒரு ஏற்றம் இருந்தாலும் ஒரு இறக்கம் இருக்க தான் செய்யும். அதுக்கு நீங்கள் மென்டலி ரெடினா ஆக்டிவ் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணுங்கள், இல்லைன்னா பாசிவ் ஃபண்ட். சார் நீங்கள் வந்து நிறைய இந்த இண்டெக்ஸ் ஃபண்ட்ஸ் ரிலேட்டடாக நிறைய வந்து ரிசர்ச் பண்ணியிருப்பீங்க. ஸோ அதை பொறுத்த வரைக்கும் நீங்கள் கம்பேர் பண்ணி எந்தெந்த பாயிண்ட்ஸ் வந்து இந்த இடத்துல இண்டெக்ஸ் ஃபண்ட்ஸ்க்கு முக்கியத்துவம் கொடுக்கறதுக்கான காரணமாக இருக்குது அண்ட் மித்த ஃபண்ட்ஸில் நீங்கள் வந்து கம்பேர் பண்ணியிருப்பீங்களா? ஏதாவது கம்பேரிசன் சொல்ல முடியுமா? இதுதான் நான் சொன்ன மாதிரி எல்லா கேட்டகரியிலுமே 50% தான் ஆக்டிவ் ஃபண்ட்ஸ் இந்த இண்டெக்ஸை பீட் பண்ணுது. ஸோ அதனால் இண்டெக்ஸ் ஃபண்ட்ஸ் ஆர் பெட்டர். அண்ட் இண்டெக்ஸ்லேயே இப்போ என்ன ப்ராப்ளம்னா, எப்போவுமே இந்த ஃபைனான்ஷியல் இண்டஸ்ட்ரியை வந்து எல்லாத்தையும் காம்ப்ளிகேட் பண்ணுவாங்க. டேர்ம் லைஃப் இன்சூரன்ஸ்னு ஒன்று இருந்தது. அதுக்கப்புறம் அந்த டேர்ம் லைஃப் இன்சூரன்ஸ்லேயே வந்து ரிட்டர்ன் ஆஃப் ப்ரீமியம், ஹோல் லைஃப் இன்சூரன்ஸ், அதை வந்து ஒரு 10 டைப் ஆஃப் ஆப்ஷன்ஸ் கொடுத்து அதை காம்ப்ளிகேட் பண்ணாங்க. அதே மாதிரி இப்போ இண்டெக்ஸ் ஃபண்ட்லேயும் நிறைய காம்ப்ளிகேஷன்ஸ் வந்துடுச்சு. நிஃப்டி நெக்ஸ்ட் 50, நிஃப்டி 100, நிஃப்டி 500, அதுக்கப்புறம் ஃபேக்டர் இண்டிசஸ்னு ஒன்று இருக்குது, லோ வாலட்டிலிட்டி, மொமெண்டம், ஆப்ஷன்ஸ் நிறைய வந்துடுச்சு மக்களுக்கு. அதுலேயே ஒரு கன்ஃபியூஷன் நிறைய இருக்குது. ஒரு பேசிக்கான சிம்பிள் லாஜிக் வந்து நிஃப்டி 50, உங்களுக்கு எக்ஸ்ட்ரா கொஞ்சம் ரிட்டர்ன் வேணால் நிஃப்டி நெக்ஸ்ட் 50, இந்த 2 ஆப்ஷன்ஸ் போதுங்கிறது தான் என்னுடைய பேசிக் ஐடியா. இல்லை உங்களுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் எனக்கு ஸ்மால் கேப் ஃபண்ட்ஸ் எக்ஸ்போஷர் வேணும், மிட் கேப் ஃபண்ட்ஸ் எக்ஸ்போஷர் வேணும்னா நிஃப்டி 500 இண்டெக்ஸ் ஃபண்டில் போட்டுங்க, அவ்வளோதான். அந்த மாதிரி ஒரு சிம்பிளான ஒரு போர்ட்ஃபோலியோவில் இன்வெஸ்ட் பண்ணுறது பெட்டர். இண்டெக்ஸ் ஃபண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் 4 இண்டெக்ஸ் ஃபண்ட் யூஸ் பண்ணுவேன், 5 இண்டெக்ஸ் ஃபண்ட் பண்ணிங்கன்னா அந்த பர்பஸ் ஒரு மாதிரி டைல்யூட் ஆகிடும். பேசிக்காக ஒரு ஃபண்ட் மேக்ஸிமம் 2 ஃபண்ட், அதுக்கு மேலே தேவையில்லை ஃபார் ஸ்மால் போர்ட்ஃபோலியோஸ். அதுதான் என்னுடைய. சார் அடுத்ததாக கோல்டு இன்வெஸ்ட்மெண்ட் பற்றி பேசலாம். இப்போ கோல்டு இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா லாஸ்ட் ஒரு 10 இயர்ஸ் டேட்டா பார்க்கும்போது CAGR வந்து 10 to 12% அப்படிங்கிறது வந்து கொடுத்துருக்கு. பட்டு சார் வந்து இஸ் நாட் வெரி ஃபாண்ட் ஆஃப் கோல்டு இன்வெஸ்ட்மெண்ட், அது பக்கம் வந்து போக வேண்டாம், அதை லிமிட்டடாகவே வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கான காரணம் என்ன? ஐயோ, என்ன எல்லாரும் திட்டிட்டு தான் இருக்காங்க. நான் வந்து கோல்டு இன்வெஸ்ட்மெண்ட் வேண்டான்னு நான் சொல்ல. நான் என்ன சொல்ல வரேன், முக்கால்வாசி பேருக்கு கோல்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணுங்கிற ஆசை இருக்கே தவிர அதோட ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் என்னன்னு தெரியாது. என்னுடைய போர்ட்ஃபோலியோவில் ஈக்விட்டி இருக்குது, ஃபிக்ஸட் இன்கம் இருக்குது, நான் இப்போ கோல்டு சேர்க்க போகிறேன். கோல்டுங்கிறது வந்து தனி அசெட் கிளாஸ். அதோட ரிஸ்க்கும் அதோட ரிவார்டும் ஈக்விட்டியோட டிஃப்ரெண்ட்டு, ஃபிக்ஸட் இன்கமோட டிஃப்ரெண்ட். அப்படி இருக்கும்போது என்னோட 3 அசெட் கிளாஸ் இருந்தால் அந்த 3 அசெட் கிளாஸ்லையும் நான் ரீபேலன்ஸ் பண்ணணும். இப்போ நான் 2 அசெட் கிளாஸ் நான் 50-50 ஆரம்பிக்கிறேன்னு வச்சுங்களேன். 2 வருஷம் கழிச்சு 3 வருஷம் கழிச்சு அந்த 50-50ங்கிறது 60-40 ஆகுதுன்னா இந்த 60லேருந்து கொஞ்சம் எடுத்து இந்த 40ல் போடணும். அப்போ தான் அது ரீசெட் ஆகும். இல்லை நான் அப்படியே விட்டுட்டேன்னா அப்படி என்ன ஆகும்னா என்னுடைய கெயின்ஸ் எல்லாம் போயிடும். போர்ட்ஃபோலியோ வந்து பயங்கரமாக ஃப்ளக்சுவேட் ஆகிட்டே இருக்கும். அந்த ஃப்ளக்சுவேஷன்ஸை குறைக்கணும்னா அப்பப்போ நான் அதை ரீசெட் பண்ணிகிட்டே இருக்கணும். இந்த ரீசெட் பண்ணுறது நிறைய பேருக்கு முதல்ல தெரியாது. தெரிஞ்சவங்க கூட பண்ண மாட்டாங்க. ஏன்னா ஐயோ டேக்ஸ் போயிடுமே, நான் இங்கேருந்து ஷிஃப்ட் பண்ணேன்னா டேக்ஸ் பே பண்ணுமேன்னு சொல்லி அந்த பயத்தில் பண்ணாமல் இருப்பாங்க. இப்போ நான் 2 அசெட் கிளாஸ் இருந்தாலே ரீபேலன்சிங் கஷ்டம், நிறைய பேர் பண்ணது இல்லை. 3 அசெட் கிளாஸ் இருந்தால் இந்த ரீபேலன்சிங் இன்னொரு பெரிய தலைவலி. இப்போ நிறைய பேர் என்ன சொல்கிறாங்க, இந்த சோ கால்டு எக்ஸ்பர்ட்ஸ்லாம் கோல்டு ஒரு 10% போட்டுக்குப்பா, இது ஒரு 15% போட்டுக்குப்பான. சரி, அவன் சொல்லிட்டு போயிடுவான். நீ 10% இப்போ போடுறேன்னா அடுத்த ஒரு வருஷம் கழிச்சு அது 10% இருக்காது. அது 10% 5% குறையலாம், இல்லை 20% ஏறலாம். அப்போ நீ உங்களுடைய போர்ட்ஃபோலியோட ரிஸ்க் ஜாஸ்தி ஆகிடும். அப்போ நீங்கள் அந்த ரிஸ்க்கை திருப்பி ஒரிஜினல் ரிஸ்க்கு கொண்டு வரணும்னா, திருப்பி 10% கொண்டு வரணும்னா நீங்கள் எய்தர் கோல்ட்லேருந்து எடுக்கணும், ஃபிக்ஸட் இன்கம்லையோ ஈக்விட்டிலையோ போடணும், இல்லை இங்கேருந்து கோல்டுக்கு போடணும். அதுக்கு நீங்கள் தயார்னா, அந்த டேக்ஸ் பே பண்ணுறதுக்கு தயார்னா, அந்த ரிசர்ச் பண்ணுறதுக்கு நீங்கள் தயார்னா தாராளமாக கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணுங்கள்.
இல்லைன்னா தயவுசெய்து கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணாதீங்க. இன்னொரு ப்ராப்ளம் என்னென்னா, நிறைய பேர் என்ன சொல்லுவாங்க, கோல்டோட விலை ஏறிட்டே போகும், நீங்கள் கவலையே பட வேணாம், ரொம்ப சேஃப். 100% தப்பு. கோல்டோட விலையெல்லாம் ஏறிட்டே போகாது. நீங்கள் 2012 2017-18 வரைக்கும், 2012 பீக்கில் இருந்த கோல்டு 2017-18 வரைக்கும் கீழே தான் இருந்தது. இப்போ பீக்னா அந்த பீக்கு கீழே தான் இருந்தது. ஸோ 2012 நான் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தேன்னா நெக்ஸ்ட் 5 இயர்ஸ் 6 இயர்ஸ்க்கு நெகட்டிவ் ரிட்டர்ன்ஸ் தான் கிடைச்சிது. அந்த மாதிரி அந்த ரிஸ்க் இருக்குது. ஸோ கோல்டுடைய ஃப்ளக்சுவேஷன்ஸ் வந்து ஈக்விட்டியுடைய ஃப்ளக்சுவேஷன்ஸ்க்கு கம்பேரபிள், ஈக்விட்டியோடைய ரிஸ்க்குக்கு கம்பேரபிள். இன்னொரு ப்ராப்ளம் என்னென்னா, 2010 வரைக்கும் கோல்டு ஐஎன்ஆர், அதாவது கோல்டு இன் ருபீஸ், அதோடைய வேரியேஷனும் கோல்டு இன் யூஎஸ் டாலர் அதோட வேரியேஷனும் டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. ஏன்னா வந்து கோல்டு யூஎஸ்டி கீழே இறங்கினாலும் கோல்டு ஐஎன்ஆர் மேலே போகும். ஏன்னா ருப்பி ரொம்ப வீக்காக இருந்தது. யூஎஸ்டி ஐஎன்ஆர் எக்ஸ்சேஞ்ச் ரேட் ஏறிட்டே போயிட்டே இருந்தது. ஆனால் 2010 ருப்பி நல்ல ஸ்ட்ராங் ஆகிடுச்சு. அப்போது வந்து 2010 லாஸ்ட் 20-25 இயர்ஸாக நீங்கள் பார்த்தீங்கன்னா, 15 இயர்ஸாக பார்த்தீங்கன்னா, கோல்டு ஐஎன்ஆரும் கோல்டு யூஎஸ்டியும் மோரல்ல சேமாக மேலே ஏறும், மேலே கீழே இறங்கும். இன்ஃபேக்ட் இந்த லாஸ்ட் புல்ரன், அந்த லாஸ்ட் 2 இயர்ஸாக கோல்டில் இருக்கிற புல்ரன் பார்த்தீங்கன்னா, கோல்டு யூஎஸ்டிலையும் அந்த புல்ரன் இருக்குது, யூஎஸ்டிலையும் புல்ரன் இருக்குது, ஐஎன்ஆர்லேயும் புல்ரன் இருக்குது. ஸோ எக்ஸ்சேஞ்ச் ரேட்னால அந்த புல்ரன் வரல, எக்ஸ்சேஞ்ச் ரேட்னால ப்ரீவியஸ் இயர்ஸில் அந்த புல்ரன் வந்திருக்கு. ஸோ நீங்கள் இனிமேல் ஃப்யூச்சரில் எக்ஸ்சேஞ்ச் ரேட் இஸ் நாட் கோயிங் டு பி அ வெரி பிக் ஃபேக்டர். 15 இயர் 10 இயர் எக்ஸ்சேஞ்ச் ரேட் ரிட்டர்ன்ஸ், எக்ஸ்சேஞ்ச் ரேட் மட்டும் ரிட்டர்ன்ஸ் பார்த்தீங்கன்னா இப்போல்லாம் வந்து ரீசெண்டாக 2% 3% தான் ஏறுது. ஸோ ருபி வந்து நல்ல ஸ்ட்ராங் ஸ்டேபிள் கரன்சி ஆகிடுச்சு. இன்னும் அது ஸ்ட்ராங் ஸ்டேபிளாக தான் ஆகும். ஏன்னா இந்தியா இஸ் க்ரோயிங், இந்தியா வந்து நல்ல எக்கனாமிக் டெவலப்மெண்ட்ஸ் ஏறிட்டு தான் போகுது. ஸோ நீங்கள் ஃப்யூச்சரில் வந்து அந்த அளவுக்கு பாஸ்ட் ரிட்டர்ன்ஸ் ஃபஸ்ட்டு நீங்கள் எதிர்பார்க்கக்கூடாது. செகண்ட் வந்து கோல்டு யூஎஸ்டியும் கோல்டு ஐஎன்ஆரும் இப்போது பேரலாக மூவ் ஆகுறதுனால கோல்டு யூஎஸ்டி வந்து பல வருஷங்களுக்கு கீழே இருந்திருக்கு பாஸ்ட்டில். எஸ்பெஷலி 1979 1980s 1990s 2000 வரைக்கும் கோல்டு கீழே சரிஞ்சிட்டே போச்சு கோல்டு யூஎஸ்டி. ஆனால் அந்த டைமில் கோல்டு ஐஎன்ஆர் ஏறுது, ஏன்னா ருப்பினால. அந்த மாதிரி இனிமேல் நடக்க வாய்ப்பு ரொம்ப கம்மி. ஸோ உங்களுக்கு கோல்டு யூஎஸ்டி சரிஞ்சால் டெஃபினட்டாக கோல்டு ஐஎன்ஆரும் சரியும். எப்போ ரெண்டும் ஏறுதுன்னா ரெண்டு கீழே இறங்கும். கோல்டு யூஎஸ்டியில் ஒரு 5 இயர்ஸ் 6 இயர்ஸ் அந்த பிலோ த பீக் இருந்ததுன்னா, அதாவது அண்டர் வாட்டர்னு சொல்லுவாங்க, ஒரு பீக் இருக்குது, அந்த பீக்கு கீழவே இருக்கும் ரிட்டர்ன்ஸ். ஸோ கோல்டு யூஎஸ்டியில் அந்த அண்டர் வாட்டர் பீரியட் இருந்தால் டெஃபினட்டாக கோல்டு ஐஎன்ஆர்லையும் இருக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா 5 இயர்ஸ் 6 இயர்ஸ்க்கு நெகட்டிவ் ரிட்டர்ன்ஸ் வர 100% வாய்ப்பு இருக்குது. இதுக்கெல்லாம் நீங்கள் மென்டலி ரெடினா இன்வெஸ்ட் பண்ணுங்கள், தெரிஞ்சுட்டு இன்வெஸ்ட் பண்ணுங்கள். இவன் சொல்கிறான் அவன் சொல்கிறான், இல்லை நான் இப்போ பார்த்தேன் கேஷுவலாக, நான் அதையோ பார்த்தேன், ஏதோ ஒரு ட்வீட் போட்டிருக்கான் பார்த்தியா கோல்டு வந்து இவ்வளோ ரிட்டர்ன், அதை வச்சு இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா அப்புறம் டெஃபினட்டாக உங்களுக்கு அந்த அவேர்னஸ் இல்லைன்னா உங்களுக்கு என்ன பண்ணணும்னு தெரியாமல் விட்டுருவீங்க. அப்படியே இப்படி உங்களுக்கு கோல்டு மேலே அப்படி ஒரு ஆசை இருந்தால், ஒன்று மல்டி அசெட் மியூச்சுவல் ஃபண்ட் ஒன்று இருக்குது. மல்டி அசெட் மியூச்சுவல் ஃபண்டில் என்னென்னா மினிமம் 10% கோல்டு அவங்களுக்கு எப்போவுமே இருக்கும் எல்லா ஃபண்ட்லேயும். ஸோ ஒரு ஈக்விட்டி ஓரியன்ட் மல்டி அசெட் ஃபண்டில் யூஸ் பண்ணி, அதாவது ஈக்விட்டி ஃபண்டாக யூஸ் பண்ணுங்கள், அதில் ஒரு 10% கோல்டு ஃபண்ட் மேனேஜர் வச்சுட்டே இருப்பாங்க, அவங்களே அதை ரீபேலன்ஸ் பண்ணுவாங்க, அதுக்கு நீங்கள் டேக்ஸ் பே பண்ண அவசியம் இல்லை. பட் ஆனால் அது சிங்கிள் ஃபண்டாக உங்கள் போர்ட்ஃபோலியோவில் இருக்கணும். மெயின் ஈக்விட்டி ஃபண்டாக அந்த மல்டி அசெட் ஃபண்ட் இருந்தால் அந்த கோல்டு அதுலேயே வந்துடும். ஸோ 2 ப்ராடக்ட் இருந்தால் போதும், ஒரு மல்டி அசெட் ஃபண்ட் ஈக்விட்டிக்கும் அந்த சின்ன கோல்டு எக்ஸ்போஷருக்கும், இன்னொன்று ஃபிக்ஸட் இன்கம். இது 2 மட்டும் இருந்தாலே உங்களுக்கு அந்த கோல்டு இருந்தாலே போதும். அவ்வளோ, அதுதான் ஐடியல் சிம்பிள் வே ஆஃப் இன்வெஸ்டிங் இன் கோல்டு. ஸோ நான் கோல்டு பற்றி கேட்டதுக்கான காரணம் வந்து, இப்போ நம்ம ரீசெண்டாக பார்த்துட்டு இருக்கோம் தங்கம் விலை அப்படிங்கிறது அதிகரிச்சிட்டே வருது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா இன்னுமே இந்த ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்ட்ஸு எஸ்ஐபி இதுக்குள்ளே வராத நிறைய பேர் இருக்காங்க. இதில் இன்னும் எனக்கு புரிதல் வேணும், நான் வெயிட் பண்ணி பண்ணுறேன் அப்படிங்கிறவங்க இருக்காங்க. அவங்களுக்கு தெரிஞ்ச ஆப்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரியல் எஸ்டேட்டு இல்லைனா தங்கம் வாங்குறது. ஸோ அவங்களுக்கு இது வந்து ஒரு நல்ல ஆப்ஷனாக இருக்கும். அதாவது அவங்களும் வந்து எந்த மாதிரியான தங்கம் வாங்குறாங்கிறது முக்கியம். ஃபிசிக்கல் கோல்டு வாங்குறது வந்து டிஃப்ரெண்ட் ஆஸ்பெக்ட். இப்போ நான் வந்து நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, எனக்கு பொன் குழந்தை இருக்குது, அவங்களுக்கு வந்து 25 கல்யாணம் பண்ணணும், 22 கல்யாணம் பண்ணணும், இப்போவே நான் டெய்லி மந்த்லி வந்து 1 சவரனோ இல்லை 1/2 சவரனோ வாங்கிட்டே போவேன், இந்த மாதிரி அக்குமுலேட் பண்ணுவேன், இல்லை சீட்டு கட்டுவேன். அந்த மாதிரியான கோல்டு வந்து கன்சம்ஷனுக்கு, அது வந்து உங்களுக்கு ஃபிசிக்கல் கோல்டு. ஓகே, அதுக்கு வந்து ஒரு வேல்யூ உண்டு. மேபி மார்க்கெட் வேல்யூ கிடைக்கட்டாலும் உங்களுக்கு ஹை எமர்ஜென்சி, என்னால் எதுவுமே பணம் இல்லைனாலும் அட்லீஸ்ட் அந்த கோல்டையாவது நீங்கள் விற்று ஏதோ கொஞ்சம் பணம் கிடைக்கும். அந்த மாதிரியான ஒரு அசட்டாக அது ஓகே இருக்கலாம், அதை பற்றி எனக்கு ப்ராப்ளம் இல்லை.
பட் இன்வெஸ்ட்மெண்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா, அதாவது தங்கத்தோடைய ரிட்டர்ன்ஸ் வந்து என்னுடைய போர்ட்ஃபோலியோவில் தெரியணும், அதுக்காக நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணணும்னு ஆரம்பிச்சிங்கன்னா உங்களுக்கு அந்த ரிஸ்க்கை பற்றி டெஃபினட்டாக அவங்க கற்றுட்டே ஆகணும், வேறு வழியே இல்லை. சரி, இன்னொரு டிபேட் வந்து தொடராமல் நிறைய நடந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னா டைரக்ட் ஃபண்ட்ஸ் வெர்சஸ் ரெகுலர் ஃபண்ட்ஸ். நம்ம டேட்டா அப்படின்னு எடுத்து பார்த்தோம்னா 5 வருஷத்துக்கு மேலே டிஏஒய் இன்வெஸ்டர்ஸ் வந்து கண்டினியூ பண்ணுறதில்ல அப்படிங்கிற ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் தான் நமக்கு இருக்குது. அப்படி பார்க்கும்போது ஒரு சில வருஷத்தில் ஒரு சில லட்சங்கள் வந்து ஒரு டிஸ்ட்ரிபியூட்டருக்கு ஃபீஸாக கொடுத்து பண்ணுறது வந்து பெட்டரா, இல்லை டிஏஒய் மெத்தடாக பண்ணுறது பெட்டரா? இதுவும் வந்து ஆக்டிவ் ஃபண்ட் இண்டெக்ஸ் ஃபண்ட் மாதிரி தான். இது வந்து ஒரு செகண்டரி ப்ராப்ளம். ஃபஸ்ட்டு எனக்கு வேண்டியது ஃபைனான்ஷியல் பிளான். நான் ஃபைனான்ஷியல் பிளான்னு நான் முதல்ல செட்டப் பண்ணிட்டேன்னா அதுக்கப்புறம் உங்களுக்கு ஆக்டிவ் ஃபண்டாக இண்டெக்ஸ் ஃபண்டான்னு நீங்கள் முடிவு பண்ணுங்க. நிறைய பேர் என்ன சொல்லுவாங்க, எனக்கு இண்டெக்ஸ் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணால் போதும் அப்படின்னு சொல்கிறேன். அந்த மைண்ட் செட் உங்களுக்கு இருந்தால் ஆப்வியஸ்லி நீங்கள் டைரக்ட் பிளான் தான் யூஸ் பண்ணணும். ஏன்னா அதுக்கு எதுக்கு நீங்கள் இண்டெக்ஸ் ஃபண்டுக்கு எதுக்கு நீங்கள் ரெகுலர் பிளானில் போய் அடிஷ்னலாக ஃபீஸ் கட்டணும்? அதுக்கு நீங்கள் இண்டெக்ஸ் ஃபண்ட் டைரக்ட் பிளான் போடுறது பெட்டர். இல்லை எனக்கு வந்து ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர் வேணும், எனக்கு வந்து ரெகுலர் பிளானில் அவர் போட்டு கொடுப்பாரு, அது ஈஸியாக இருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அது ஃபைன், அது ஒரு ஆங்கிள். ஆனால் பிக்கெஸ்ட் ப்ராப்ளம் இந்தியாவில் என்னென்னா ஒரு பெரிய அட்வைசர் கேப் ஒன்றும் இருக்குது. இப்போது என்னால் வந்து ஒரு செபி ரெஜிஸ்டர்ட் இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைசர்கிட்ட 25,000 50,000 இல்லை என்னோடய 1% ஆஃப் என்னுடைய போர்ட்ஃபோலியோ அதை வந்து ஒரு ஃபீஸாக நான் கொடுக்க ரெடி அப்படின்னா அந்த செபி ரெஜிஸ்டர்டு இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைசர் டெஃபினட்டாக டைரக்ட் பிளானில் தான் கொடுப்பார். ஏன்னா அவங்களால ரெகுலர் பிளான் கொடுக்க முடியாது. ஸோ அந்த பைசா கட்டுறதுக்கு எனக்கு வசதி இருக்குது, மைண்ட் செட்டும் இருக்குன்னா நான் வந்து டைரக்ட் பிளானில் போயிடலாம். இல்லை என்னுடைய சம்பாத்தியமே கம்மி, நான் எப்படி 25,000 ரூபாய் ஒரு வருஷத்துக்கு நான் ஃபீஸாக கொடுப்பேன், இல்லை 1% ஃபீஸாக கொடுப்பேன், என்னுடைய சம்பாத்தியம் கம்மி பட் எனக்கு அட்வைஸும் தேவை அப்படிங்கிறவங்க இப்போது இருக்கிற நிலைமையில் ரெகுலர் பிளான்ஸில் தான் இன்வெஸ்ட் பண்ணி ஆகணும். ஆனால் என்ன ஒரே ஒரு ட்ராபேக்னா டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் ஆர் நாட் டைரக்ட்லி ரெகுலேட்டட் பை செபி. செபி வந்து டிஸ்ட்ரிபியூட்டர்ஸை டைரெக்டாக அவங்க ரெகுலேட் பண்ணுறது கிடையாது. டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் ஏதாவது ஒரு தப்பு பண்ணால் ஏஎம்சியை தான் பிடிப்பாங்க, மியூச்சுவல் ஃபண்ட் கம்பெனியை தான் அவங்க ரெஸ்பான்சிபிளாக இருக்க சொல்கிறாங்க. ஸோ அந்த நிலைமை மாறணுங்கிறது தான் என்னுடைய ஆசை. எப்படி வந்து இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைசர்ஸ் வந்து செபியோட டைரெக்டாக ரெஜிஸ்டர் பண்ணிக்கிறாங்களோ டைரக்ட் பிளான் கொடுக்குறவங்க, டிஸ்ட்ரிபியூட்டர்ஸும் செபியோட டைரெக்டாக ரெஜிஸ்டர் பண்ணும். செபி ரெஜிஸ்டர்ட் மியூச்சுவல் ஃபண்ட் டிஸ்ட்ரிபியூட்டர் அப்படிங்கிற ஒரு டைட்டில் ஒன்று உருவாச்சுன்னா இன்வெஸ்டர்ஸ்க்கு நல்லது. டைரெக்டாக செபிக்கு அவங்க வந்து ஒரு கண்ட்ரோல் இருக்கும். அப்போ இட் வில் பி பெட்டர் ஃபார் இன்வெஸ்டர்ஸ். பட் இப்பொழுதைக்கு ஸ்மால் சேலரிஸ் வாங்குறவங்களுக்கு மியூச்சுவல் ஃபண்ட் டிஸ்ட்ரிபியூட்டரோட ஹெல்ப் தேவைப்படுது. அதாவது அவங்க டிஏஒய் இன்வெஸ்டராக வேண்டாம், இண்டெக்ஸ் ஃபண்ட் வேண்டாம் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டில் இருந்தாங்கன்னா டிஸ்ட்ரிபியூட்டரோட ஹெல்ப் டெஃபினட்டாக அவங்களுக்கு தேவை. இல்லை பெஸ்ட் ஆப்ஷன் இஸ் இண்டெக்ஸ் ஃபண்ட்ஸ். பட்டு சாரோட இன்வெஸ்ட்மெண்ட் ஜேர்னி அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10 to 12 இயர்ஸில் ஒரு ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் அச்சீவ் பண்ணேன் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. அது வந்து உங்களோட ரிட்டையர்மெண்ட் பிளானிங்காக நீங்கள் பிளான் பண்ணீங்க. இந்த 12 வருஷத்தில் பட்டு சார் சாக்ரிஃபைஸ் பண்ண செலவுகள் அப்படின்னு இருக்கும் இல்லையா? சாக்ரிஃபைஸ்னால் தெரியல, அப்படி ஒன்றும் பெருசாக நான் மைண்ட் செட், என்னுடைய மைண்ட் செட்டை இன்ட்ரின்சிக்காக வந்து பெருசாக நான் செலவழிக்க மாட்டேன். இப்போது இது என்னோடய பையனுக்கும் அன்ஃபார்ச்சுனேட்லி இதே மென்டாலிட்டி, என் ஒய்ஃபுக்கும் இதே மென்டாலிட்டி. அப்போ என் பையன் வந்து ஏதோ சொன்னான், இன்றைக்கி 50 ரூபாய் 75 ரூபாய் ஏதோ பிளாட்ஃபார்மில் இது ரொம்ப பைசாப்பா எனக்கு வேணாதுன்ட்டான். நான் யோசித்தேன், எதுக்குடா இவனா இப்படி இருக்கான்? ஏன்னா டெஃபினட்டாக ஈஸியாக அதை அஃபோர்ட் பண்ண முடியும், ஈஸியாக அஃபோர்ட் பண்ண முடிஞ்சாலும் அவனுடைய மைண்ட் செட் வந்து இது எனக்கு தேவையில்லை, இது டூ மச். இந்த மாதிரி தான் எங்களுடைய மைண்ட் செட்டு. நாங்கள் தேவையில்லாத இது வந்து எங்களுக்கு ஒரு தேவையாக படலை. ஆனால் நிறைய பேருக்கு வந்து அந்த மாதிரி இருக்க மாட்டாங்க. எனக்கு ஒரு ஹாலிடே தேவை, எனக்கு ஒரு எக்ஸ்பென்சிவ் கேமரா தேவை, எக்ஸ்பென்சிவ் பைக் தேவை, எக்ஸ்பென்சிவ் ஃபோன் தேவை. நிறைய பேர் 30,000 ரூபாய் 40,000 ரூபாய் செலவழிக்கிறவங்கலாம் எனக்கு ஐஃபோன் தேவைன்றாங்க. பட் அவங்களுக்கு வந்து அந்த ஆசை அவங்களுக்கு அதை சாட்டிஸ்ஃபை பண்ணணும்னா டெஃபினட்டாக இன்வெஸ்ட்மெண்ட் தான் அடிவாங்கும். பட் என்னை பொறுத்த வரைக்கும் இன்ட்ரின்சிக்காக எனக்கு வந்து நான் பெருசாக ரொம்ப ஆசைப்பட்டதில்லை. அது நல்லதாக கெட்டதானு எனக்கு தெரியாது. ஆனால் பெருசாக இன்னும் சாக்ரிஃபைஸாக பண்ணதான் எனக்கு ஒன்றும் பெருசாக தோணலை. சார், இன்றைக்கி வந்து நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டு இன்வெஸ்ட்மெண்ட் ரிலேட்டடாக நிறைய விஷயங்கள் எங்களுக்காக பகிர்ந்துக்கிட்டீங்க. இன்னும் நிறைய விஷயங்கள் நாங்கள் உங்ககிட்ட கேட்டு தெரிஞ்சுக்க இருக்கு. அப்கமிங் எபிசோட்ஸில் சந்திக்கலாம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஜாயினிங். தேங்க்யூ, ப்ளஷர். This festive season, travel the world with Grand Royal Tours. அழகு தரும் மூலிகைகள், ஆரோக்கியம் தரும் மருத்துவர்கள். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ். அடையார் ஆனந்த பவன் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் மற்றும் A to B வெஜ் ரெஸ்டாரண்ட். உங்கள் பசியார எங்கள் ருசி பேசும்.